லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த சூய் வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட ஆக்டிங் போட்டு நம்ம ஹீரோனியே சுட்டுருப்பா இல்லையா, அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதுல தான் கண்டினியூ ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனுக்குமே இந்த நியூஸ் கிடைக்குது. ஃப்ரெண்டுக்கார தான் வந்து சொல்றான் கான் குரூப்போட நைட் கிளப்ப கேங்ஸ்டர் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு. அது போக நம்ம ஹீரோனி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிட்டு கான் குரூப்போட ஃபேக்டரியில தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கா. ஸோ அதனால ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் அங்கதான் போறாங்க. பட் ஹீரோக்கு தெரியும் அந்த நைட் கிளப்ப ஆக்கிரமிச்சது ஹீரோனி தான் அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனி தான் சூயை கையில சுட்டுருக்கா. அவா இந்த பாரு என்னை கொன்னுட்டானா ஹீரோ கண்டிப்பா நீ தான் கொன்னன்னு கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் உன்னை மேரேஜே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஆமாலா நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு அவ வாய்க்குள்ள ஒரு மாத்திரை போட்டு விட்டுட்டா. என்னடி போட்டு விட்டா? அதுவா பாய்சன். நீ என்னை பத்தி வெளியே வாய் விட்டா அவ்வளவுதான், அந்த பாய்சன் வந்து வேலையை காட்டிரும், அதை எடுத்து செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் கான் நீங்களும் போட்டுக்கிடுங்க அப்படின்னு அவருக்கும் கொடுக்க, அவருக்கும் வேற வழி இல்லை, அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்பன்னு பார்த்து யாரும் வந்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ தான் வரான். உடனே நீங்க நார்மலா இருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனி வந்து கீழே கிடக்குற மண்ணெல்லாம் மூஞ்சில பூசிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? இல்லை, அவங்க என்ன கெட்டி மட்டும் தான் வச்சாங்க, மற்றபடி என்ன எதுவும் பண்ணல அப்படிங்கிறா. அப்படியா? அப்போ இந்த பாடிகார்ட்ஸ்லாம் எப்படி படுத்து கிடக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும்போது தூங்கிட்டு கிடக்காங்க அப்படின்னு மிஸ்டர் கான் போய் சொல்லி சமாளிக்கிறாரு. ஹீரோனியும் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு போறான். ஃப்ரெண்டுக்காரனை கூட கூப்பிட்டு வந்தான் இல்லையா, அவனை கழுத்தி விட்டுட்டு ஹீரோனியை மட்டும் கூப்பிட்டு போறான். ஃப்ரெண்டுக்காரே பாவம், டேய் நான் இன்னும் ஏறலடா அப்படின்னு பின்னாடியே கத்திட்டு போறான். எதுக்கு உங்க ஃப்ரெண்டை ஏத்தல அப்படின்னு நம்ம ஹீனி கேட்கும்போது, அதுவா என் ஃபியான்சி கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் குரூப்போட பாஸ் வந்து இப்ப மாறிட்டாங்க தெரியுமா, அதுவும் உன்னை கிட்னாப் பண்ணி வைக்கும் போதுதான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. இதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் தருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிட்டு தான் மேல இவன் டவுட் பண்றான்னு அதனால அழுது ஆர்ப்பாட்டம் பண்றா. என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? நான் இனிமே உங்க வீட்டுக்கே வரல, அவங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் எவ்வளவு பயந்து தெரியுமா, ஆனா நீங்க என்னன்னா என் மேலே டவுட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அழுறாளா. அவ கண்ணீரை பார்த்ததான் ஹீரோ அப்படியே கரைஞ்சிட்டான். சரி சரி அழாத, நான் டவுட்லாம் பட மாட்டேன் ஓகேவா அப்படின்னு ஹீரோனியை சமாதானப்படுத்திட்டு ரூமுக்கு தான் கொண்டு விடுறான். லைட்டா கண்ணீர் சிந்தினா காணும், இவனை ஈஸியா ஏமாத்திடலாம் போல அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்க, இங்க ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அவ தான் கான் ஃபேமிலில உள்ள எல்லா ஆட்களையும் கொண்டு இருக்கிறா. பின்ன எதுக்கு என்கிட்ட அழுற மாதிரி ஆக்டிங் போட்டா? ஐயோ ஹீரோ உன்னை நல்லாவே முட்டாளாக்கிட்டா. ஹீரோ இந்த லவ்வால நீ இப்படி முட்டாளாகிட்டியே அப்படின்னு அவன் திட்டிட்டு நம்ம ஹீரோனியை தான் மீட் பண்ண போறான். ஆனா அவ வந்து நான் தூங்க போறேன் அப்படின்னு மேட்கிட்ட சொல்லிப்ப போல. மேடும் சொல்றாங்க மேடம் தூங்கிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு அவ எங்கேயோ போறான்னு. உடனே ரூமுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோ கேஸ் பண்ண மாதிரி தான் அவ அங்கே இல்ல. அவ எங்க போயிருப்பான்னு ஹீரோக்கு தெரியும். அதனால அவனும் அங்கதான் கிளம்பி போறான். ஹீரோனி எங்க வந்திருப்பானா அந்த நைட் கிளப்புக்கு தான் வந்திருக்கா. அங்க கானும் சூயுமே பிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு இல்லையா, அதனால இப்போதைக்கும் இவங்களே ஓனர் மாதிரி இருக்கட்டும், வெளியாட்கள் முன்னாடி இவங்களே ஓனர் மாதிரி இருக்கட்டும், அதுக்கு சம்பள காசும் தாரேன் அப்படின்னு காசெல்லாம் விட்டெறிவா. இந்த சூயிக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்ப அந்த டைம்ல ஹீரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி ஹீரோ தானே வந்திருக்கிறான், அதுக்கெல்லாம் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், அவன் இப்போ நம்மளுடைய கெஸ்ட், ஸோ கெஸ்ட்டை நல்லபடியா கவனிக்கணும், அதுக்கு நீ தான் சர்வ் பண்ண போகணும் அப்படின்னு சூயிக்கு ஆர்டர் பண்ண. அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. பட் என்ன பண்ண, ஹீரோனி சொல்றத செஞ்சுதான் ஆகணும். இப்போ லூசி இருக்கால மிரட்டி தான் அனுப்புறா, ஏதாவது உண்மையா சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி தான் அனுப்பி விடுறா. இங்க ஹீரோ வந்து அவன் மட்டும் வரல, கூடவே ஃப்ரெண்டுக்காரனே இழுத்துட்டு தான் வந்திருக்கான். அவன் புலம்புறான், டே ஏன்டா அடுத்த ராத்திரில இங்க கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லையே. அங்க சுத்தி முத்தி பாக்குறான், அங்க இருக்கிற எல்லா ஆட்களும் ரவுடி பசங்கன்னு தெரிய வருது. இப்போ சூயி கிட்ட உண்மையே சொல்லு, இந்த கான் குரூப்போட புது ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் எல்லா விஷயத்தையும் சொல்ல வருவா. கரெக்டா லூசி வந்துடா, இந்தங்க பழம் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, லூசி இருக்கிறதால அவளும் உண்மையை சொல்லாம, ஹீரோ அதெல்லாம் ரூமரு, எப்போதும் இந்த கிளப்புக்கு நாங்க மட்டும் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. ஓ அப்படியா, சரி ஓகே, இந்த பொண்ணு இவன் அவன் எல்லாருமே என்னோட பாட்டிக்கு வந்தீங்க, நீங்க ரவுடி கேங்கன்னு எங்களுக்கு தெரியும், பின்ன எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாலா இந்த மூஞ்சி எல்லாத்தையுமே நம்ம அன்னைக்கு அங்க பார்த்தோம்ல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருப்பான். அதுவா, இங்க நாங்க பார்ட் டைம் ஜாப் பாக்குறோம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா, என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா, இப்போ 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள உங்களோட பாஸ் இங்க வந்தாகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வேற
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன ஆரம்பிக்க இங்க ஹீரோட ஆட்கள் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அண்ட் ஹீரோவை அடிக்க எந்திரிச்சு நிக்கிறாங்க. கத்தி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹினி சைல நின்று பார்த்து தான் இருப்பாளா. இப்ப வேற வழியே இல்ல, இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கண்ணில் மாஸ்க் போட்டு உள்ள வருவா. நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு அவளுடைய ஆட்கள் கிட்ட சொல்வா. ஹீரோக்கு தெரியுது அது ஹீரோனி தானே. இருந்தாலும் அவன் அந்த கிளப்பை பத்தி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அந்த கிளப்பை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களா. இவன் அந்த கிளப்பை பத்தி ஏடக்கிடமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கானா. அதனால ஹீரோனிக்கு இவனை இப்போதைக்கு இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு ஃபியானிசி உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை ஒத்தையில வீட்டுல விட்டுட்டு அடுத்த ராத்திரில நைட்டு கிளப்புக்கு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் தப்புன்னு தோணலையா அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும் போது இவ ஜெலஸ் ஆகுறோலோ. ஆமா ஆமா, ஜெலஸ் தான் ஆகுறா போல அப்படின்னு. அதுவா, சரக்கடிக்க தான் வந்தேன், என் ஃபியானிசி என்ன புரிஞ்சுப்பா, அவ நல்ல பொண்ணு அப்படின்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு 2 பேரு கிளப்புக்கு வந்து ஹினியை பத்தி கேவலமா பேசுறாங்க. கான் ஃபேமிலி ஹினியை கடத்திட்டு போய் எல்லா மேட்டரும் முடிச்சிட்டாங்களாமா. அந்த பொண்ணு ரொம்ப அக்லியா கேவலமா இருப்பாளாம். அந்த கேவலமான பொண்ணை போய் ஹீரோ மேரேஜ் பண்ண போறானா அப்படின்னு நம்ம ஹினியை பத்தி ரொம்ப கேவலமா பேச இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே சமக்கம் வருது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோட ஆட்கள். ஸோ எல்லாருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனி லூசி கிட்ட கண்ணை காட்ட லூசி அடிக்க போறா. ஆனா ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடியே ஃபயர் ஆகிட்டான். அவன் இந்த விஷயத்தை கேட்டு சம வெறியாகிட்டான். அவங்கள போட்டு சமையா அடிக்கிறான். அடிச்சுட்டு என்ன பாரு, இன்னும் 3 நாள்ல எனக்கும் ஹீரோனிக்கும் மேரேஜ் ஆக போகுது. அவளோட ஐடென்டிட்டி என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அவளை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், அவளை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். இந்த லைஃப்ல அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க சுயிக்கெல்லாம் இதை கேட்டு சம கடுப்பாகுது. ஆனா லூசிக்கு சம சந்தோஷமா இருக்கும். பாஸ், ஹீரோ உங்க மேல ரொம்பவே லவ் வச்சிருக்காங்க போல அப்படின்னு டீஸ் பண்ண ஹீரோனிக்கு என்ன பேசுனே தெரியல. அவ ஷை ஆகுவா ரொம்பவே. இங்க ஹீரோக்கும் ரொம்பவே வெக்கமா தான் இருக்கும். ஏன்னா ஹீரோக்கு தெரியும் அது ஹீரோனி தானே. ஸோ அவ முன்னாடி வச்சு அவனோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் வெக்கமா இருக்கு. உடனே நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு, ஸோ நான் போறேன் அப்படின்னு சொல்ல, டே நம்ம வந்து ஒரு ஒயின் கூட ஃபுல்லா குடிச்சு முடிக்கலடா, ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு சொல்றா. உனக்கு என்னப்பா, நீனும் சிங்கிள் கட்ட, நான் அப்படி கிடையாதுல்ல, எனக்கு ஃபியானிசி இருக்குது. ஸோ நீ வந்தா வா, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல மறந்துட்டு பாரு, நான் இங்கேருந்து வீட்டுக்கு போக எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிட்டு அவன் 20 மினிட்ஸ்ல வீட்டுக்கு போய் நம்ம ரூம்ல செக் பண்ண போறான்னு. உடனே குடு குடுன்னு ஓடுறா. ஹீரோவும் விறுவிறுன்னு போவான். ஆனா எப்படியோ ஹீரோனி உள்ள வந்துட்டா போல. கேஷுவலா எதுவும் நடக்காத மாதிரி ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்ததுமே என்ன ஹீரோ தூங்கலையா அப்படி சொல்லி கேட்க, இந்த கொஸ்டினை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். ஆமா, முன்னாடியே தூங்கிட்டான்னு சரவணி சொன்னாங்க. ஆமா தூங்குனேன், போயிட்டு என் கண்ணை 3 நாள் இன்னைக்கு என்ன கிட்னாப் பண்ண சம்பவம் தான் கண்ணு முன்னாடி வருது, அதான் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி, நான் இங்க வந்ததுக்கு காரணமே நாளைக்கு உன்னோட ஃபேமிலியை இங்க பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கிறேன், அதுதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து போக அவன் போன பிறகுதான் தெரியுது நம்ம ஹீரோனி பேண்டே மாத்தாம படுத்து கிடந்திருக்கான்னு. நல்ல வேலை கண்டுபிடிக்கலப்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் சுயோட அப்பா பாத்தீங்கன்னா போன்ல நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. தென் அடுத்த நாள் ஆகுதா, ஹீரோ ஹீரோனி இன்னும் 3 நாள்ல மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதை ஹீரோட ஃபேமிலி பார்த்துட்டு ஹீரோ போட்டு நல்லாவே திட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது போல. இதுக்குதான் என்னோட தங்கச்சி அங்க கூப்பிட்டு போயிருக்கானா, அவன் மட்டும் என் தங்கச்சி புள்ளி பண்ணட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு பிரதர்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. சரி, இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறதுலாம் வேலைக்காகாது, நம்ம ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு எல்லாருமே வெளியே வராங்களா. அப்போ ஒரு ஆளோ வந்து ஹீரோ உங்களை பிக்கப் பண்ணிட்டு வர கார்ல அனுப்பி விட்டுருக்காங்க அப்படி சொல்ல, பரவாயில்ல ஹீரோ அப்படின்னு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வந்திருக்கு. ஆனா இது ஹீரோ அனுப்புன காரே கிடையாது. ஆக்சுவலி ஹீரோ பிக்கப் பண்ண ஆள் அனுப்பியிருக்கான். பட் அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த சீயோட ஆள் வந்து ஹீரோட ஃபேமிலியை கடத்திட்டு போயாச்சு. இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினி கிட்ட சொல்ல ஹீரோனிக்கெல்லாம் சமக்கம் வருது. இப்போ அங்கே தான் கிளம்பி போகிறாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரனை ஹீரோ கிட்ட சொல்கிறான், டே ஹீரோனி ரொம்ப வீக்கான பொண்ணு, ஸோ நீ தான் பார்த்து ஓட்டணும் காரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அந்த கார் சாவி பிடிங்கிட்டு மின்னல் வேகத்தில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டா. டே என்னமோ சொன்னா அவள் வீக்கான பொண்ணுன்னு, ஆனால் அவள் பயங்கர ஸ்பீடாக போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு
இவங்க 2 பேருமே தனியாக ஒரு காரில் தான் போகிறாங்க. அதுவும் ஹீரோனி போன இடத்துக்குலாம் போகல, கிளப்புக்கு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறான். இங்கே அண்ணா அப்பா அம்மாலாம் கெட்டி போட்டுட்டு வழியே தெரியாமல் சாக போகிறீங்க அப்படின்னு ஊசி போட வர கரெக்டாக நம்ம ஹீனி வந்துடா. தங்கச்சி இங்கேருந்து போயிரு, இவ்வளோ வருஷமா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, இந்த கஷ்டம்லாம் நீ அனுபவிக்க வேண்டாம், இங்கேருந்து போயிரு, இது ஆபத்தானது அப்படின்னு எல்லாருமே அவங்க உயிரை பற்றி கவலைப்படாம ஹீரோனே சேவ் பண்ணணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதை ஹீனியும் பார்த்துட்டு இப்போ கூட என் சேஃப்டியை பற்றி தான் நீங்கள் கவலைப்படுறீங்க, நானும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏ குட்டி பொண்ணே நீ போலன்னா எங்களுக்கு ஓகே தான், எங்ககிட்ட வந்து தனியாக மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா நான் தனியாக வந்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி லூசி மற்ற ஆட்கள்லாம் வராங்க. வந்து பாஸ் அப்படின்னு ரெஸ்பெக்ட் வைக்க இதை பத்திட்டு ஹீனோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிட்டு நம்மளுடைய தங்கச்சி ஒரு கேங்ஸ்டார்னு இப்போ இந்த 2 ரவுடி பசங்க கிட்ட மிரட்டி கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. சுயோட அப்பா இருக்காங்களா, அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா ஹீனோட ஃபேமிலியை கடத்தி வச்சுட்டு அங்க அந்த நைட் கிளப்பை அவங்க ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதை ஹீனிக்கிட்ட சொல்றாங்களா. இப்போ அந்த நைட் கிளப்ல மொத்தமாவே 10 ஆட்கள் தான் இருக்காங்க போல, மற்ற ஆட்கள் எல்லாருமே இங்க வந்தாச்சு, அவங்களால மிஸ்டர் கானோட ஆட்களை சமாளிக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் அவங்க கெஸ் பண்ண மாதிரி தான் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. 3 பேர் தான் உயிரோட இருக்காங்க, அதுவும் செமையா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல தான் இருக்காங்க. இன்னும் நிறைய ஆட்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களாலையும் தாக்கு பிடிக்க முடியாது, அவங்களும் செத்து போயிடுவாங்க. இப்படிதான் நடக்கும்னு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கு போல, அதனால தான் ஹீரோனி டீமுக்கு ஹெல்ப் பண்ண இங்க வந்திருக்கிறான். ஓபன் பண்ணுங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். ஆனா குவாங் வந்து ஹீரோவை நம்பவே மாட்டுக்கான். அதனால ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோட பெண்டன்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து காட்டி இது உங்களுடைய பாஸோட பெண்டன்ட் தான், இப்பயாவது என்ன நம்புறீங்களா அப்படி சொல்லி கேட்க, அதை பார்க்கும்போது அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. அதனால டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கிட்டையும் நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக தான் நடந்துக்கிறாங்க. அப்போ குவாங்கும் சொல்கிறான், பார்த்து போங்க, கான் ஃபேமிலி அட்டாக் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது, இவன் இந்த நாட்டோடைய பிரின்ஸ் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட கான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஆக்சுவலி அந்த கான் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப ஊழல்லாம் பண்ணுவாங்க. இப்போ குவாங்குமே தேங்க்ஸ் சொல்வானா. அந்த டைம்ல ஹீனி இருக்கல, அவ கால் பண்றா, நான் இங்க இருக்கிறத சொல்லாத ஹீனி கிட்ட, நான் ஹெல்ப் பண்ணதும் சொல்லாத அப்படி ஹீரோ சொல்வானா. இவனும் ஓகே அப்படி சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணி பேசுறான். இந்த கிளப்பை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்ல அவங்களால நம்பவே முடியல. என்ன சொல்றா, இது நம்பவே முடியலையே அப்படி சொல்லும் போது எல்லாமே பாஸோட பிளெஸிங் தான் அப்படின்னு குவாங் சொல்வான். இந்த பக்கம் ஃபேமிலியும் சேவ் பண்ணியாச்சா. அவங்க கேட்குறாங்க, என் தங்கச்சி இந்த உண்மையை எங்ககிட்ட இருந்து எதுக்கு மறைச்சான்னு. நான் மாஃபியோட பாஸ்ன்னு சொன்னா நீங்க என்ன கண்டு பயந்து வெறுத்துருவீங்களோன்னு நினைச்சேன் அப்படி நம்ம ஹீனி சொல்லும் போது, நீ எங்களுடைய செல்ல தங்கச்சி, நாங்க எப்படி உன்னை கண்டு பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அன்னைக்கு பிளாக் மார்க்கெட்ல போகும்போது உனக்கு ரெஸ்பெக்ட் வச்சாங்களே அது இதுதான் காரணமா அப்படின்னு 3வது அண்ணாக்கு இப்பதான் புரிய வருது. அந்த பிளாக் மார்க்கெட் என்னோட பிஸ்னஸ் தான் அப்படி சொல்லவும் செகண்ட் பிரதர் அழவே ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு நாள்ரா, நீ இந்த சின்ன வயசுல ஒரு கேங்கோட பாஸ் ஆகிட்டா, இதுலேருந்தே தெரியுது நீ இவ்வளோ வருஷமா எவ்வளோ பெயின் அண்ட் சஃபர்லாம் ஆகியிருப்பா அப்படின்னு அண்ணா அழுதுட்டு சொல்ல, அப்பெல்லாம் இல்லைன்னா இதுவும் ஜாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்வா. நம்ம ஹீனோட ஃபேமிலிக்குமே நல்லா புரியுது, நம்ம பயப்படுவோம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கா, மற்றபடி அவ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. கடைசியில நம்ம தங்கச்சி தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற வந்திருக்கிறா, இந்த ஃபீலும் நல்லதா இருக்குப்பா அப்படின்னு தேர்ட் பிரதர் சொல்வாரு. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு கால் வருது. என்னன்னா கான் ஃபேமிலியை பிடிச்சாச்சம்மா. உடனே ஹீரோனியும் அப்பா அம்மா கிட்ட பிரதர்ஸ் கிட்டலாம் ஹீரோ வீட்டுக்கு போங்க, நான் அவங்கள டீல் பண்ணிட்டு வரேன், அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டே வரேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கதான் போவா. கட் பண்ண ஹீரோட ஃபேமிலி வந்து ஓல்டு ஹவுஸ்க்கு வந்தாச்சு. அங்க தாத்தா பாட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஹீரோனிக்கா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா ஹீரோட ஃபேவரட்டான பொண்ணுனா ஹீரோனி தானே, என் பேரை ஹீரோனியை ரொம்பவே லைக் பண்றான், ஸோ அவனோட லவ்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு தாத்தா பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே தேர்ட் பிரதருக்கு அப்பதான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லாம் தனியா கூப்பிட்டு வந்து, ஹீரோ நம்ம தங்கச்சி லைக் பண்றாங்க, மேரேஜ் பண்ண போறாங்க, ஓகே சந்தோஷமான விஷயம் தான், பட் நம்ம தங்கச்சி தான் அவங்க நினைக்கிற மாதிரி அமைதியான சாஃப்டான பொண்ணு கிடையாது. ஒரு நாள் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீரோ நம்மள கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஒரே வழி ஹீரோ கிட்ட உண்மையை சொல்றதுதான், அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்பா
அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரதர் அனுப்பிவிட அவரா சிவனேன்னு இருந்தேன் என்ன கோத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு பயந்து பயந்து ஹீரோ கிட்ட போய் பேசுறாரு. அவரு டைரக்டா பேசாம சுத்தி வளைச்சுதான் பேசுறாரு. நம்ம ஹீரோக்கு புரியுது அவரு எதை பத்தி பேச வராங்கன்னு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கல்ல அவ சைலண்ட் எல்லாமே ஒட்டுக்கிட்டு தான் இருக்கா. நம்மளோட ஐடென்டிட்டி சொல்ல போறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன்ல தான் இருக்கா. எங்க அண்ணாவோ நீங்க நினைக்கிற மாதிரி எங்க தங்கச்சி ரொம்ப அமைதியான பொண்ணும் கிடையாது சாஃப்டான பொண்ணும் கிடையாது. நீங்க பர்சனாலிட்டி வச்சுதான் லைக் பண்றீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த லைஃப்ல ஹீரோனை தவிர எந்த பொண்ணையும் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இதை கேட்ட அண்ணாக்கோ அச்சோ இவர் தங்கச்சி மேல டீப்பா லவ் வச்சிருக்காரு என்ன பண்ண அப்படின்னு. சப்போஸ் என் தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தாலும் நீங்க லைக் பண்ணுவீங்களா அப்படின்னு அண்ணா கேட்க அவ எப்படி இருந்தாலும் சரி அவ யாரா இருந்தாலும் சரி அவ நான் லைக் பண்ற பொண்ணு ஸோ எனக்கு எப்படினாலும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ண இதை கேட்கும் போது ஹீரோனுக்கே டச்சிங் ஆகிட்டு சப்போஸ் அவ ஒரு விரலை வச்சு உங்களை கொல்ல ட்ரை பண்ணனா அப்பனாலுமே உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு அண்ணா கேட்க நான் உயிரோட இருந்தா கண்டிப்பா அவளதான் லைக் பண்ணுவேன். சப்போஸ் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னாலுமே கோஸ்டா வந்து அவளதான் லைக் பண்ணுவேன் அப்படின்னு அவனோட லவ்வை புரிய வைக்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். இங்க அண்ணாலாம் நான் சொல்ல வந்தது முழுசா கூட சொல்லலையே அதுக்குள்ள போயிட்டாரே அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க அங்க ஹீரோனியே வந்து எதுக்கு நான் என்னை பத்தி ஹீரோ கிட்ட கண்டபடியா சொல்லிட்டு இருக்கா. பின்ன நீ அவரை சீட் பண்றா அவரும் உன் மேலே ரொம்பவே லவ் வச்சிருக்காரு அண்ட் கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு துணையா அவர் தான் வரப்போறாரு. சப்போஸ் ஒரு கட்டத்தில் அவருக்கு உன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு அவர் உன்னை கண்டு பயப்பட்டார்னா என்ன பண்ண அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நீ நல்லா திங்க் பண்ணி நல்ல முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அங்கிருந்து போக ஹீரோனே அண்ணா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருப்பாளாம். அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்கலாம் டோரை தட்டிட்டு இருப்பான் நீ தூங்கிட்டியா இல்லையான்னு. அவன் கூப்பிட்டதே ஹீரோனி காதுலையும் விழுது. அப்போ ஹீரோ வந்து அவங்க அண்ணா கிட்ட பேசினது எல்லாமே ஞாபகம் வரவும் அவ வெக்கப்பட்டு படுத்துறா. ஹீரோ உள்ள வந்து இவளை பார்த்துட்டு நடிச்சதெல்லாம் காணோம் நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் முழிச்சிருவா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ அங்கிருந்து போக பார்ப்பான். ஹீரோனி விட மாட்டுக்கா நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கு சமஷாக்கு அதே சமயம் சந்தோஷம். சர்டிபிகேட் மட்டும் எடுத்தாங்கன்னா ஹீரோனி ஃபுல்லாவே ஹீரோக்கு மட்டும் தான் சொந்தம் அதனாலதான் ஹாப்பி ஆகுறான். அப்பனவா இப்பவுமே சர்டிபிகேட் எடுக்க போலாம் அப்படின்னு கூப்பிட ஏன் இவ்வளவு அவசரம் கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஹீரோனியை கூப்பிடுவா. இவ அவங்க அண்ணா சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறா. பார்த்துட்டு அவளோட உண்மையான ஐடென்டிட்டி தான் ஹீரோ கிட்ட சொல்ல வரான்னு பார்த்தா அதான் கிடையாது. என்ன சொல்றானா என்ன மேரேஜ் பண்ண பிறகு என் காரணத்தை கொண்டு என்ன டிவோர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கையோட தூக்கிட்டு போயிடான். இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினியை தேடி பார்த்திருப்பாங்க போல. ஆனா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்லையா. ஒருவேளை ரெண்டு பேரும் ஓடி போயிருப்பாங்களோ அப்படின்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி மேரேஜ் சர்டிபிகேட்டே எடுத்துட்டு வந்தாச்சு போல. இதை ஃபேமிலி கிட்ட காமிக்க அவங்களுக்கு சமஷாக்கு. ஏன்னா ஹீரோனி ஹீரோ கிட்ட இன்னுமே அவளோட உண்மையான அடையாளத்தை சொல்லவே இல்லையா. அதனாலதான் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி கேஷுவலா கூலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோனி இருக்கல்ல அவளை தனியா கூப்பிட்டு வச்சு அம்மா பேசுறாங்க. உன் அண்ணா சொன்னதை பத்தி திங்க் பண்ணியான்னு. ஆமாம்மா திங்க் பண்ணேன். நான் இப்போதைக்கும் ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கிறேன். நான் ஹீரோ கிட்ட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஃபுல் லவ்வையும் காட்டி அதுக்கப்புறம் தான் சொல்ல போறேன். அப்போ அவரு என்ன கண்டு பயப்பட மாட்டார்ல. உங்களை மாதிரி ஹீரோவும் என்ன ஏத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்ல எம்மா நாங்க வேற அவன் வேற. சப்போஸ் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் வேண்டான்னு சொன்னானா என்ன பண்ணுவ அவனை கொன்னுருவேன் அப்படி சொல்லிட்டு கேஷுவலா அங்கிருந்து போயிடா. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினிக்கு வெட்டிங் நடக்க போகுது. நம்ம அம்மா பிரதர்ஸ்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இன்னும் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லல ஹீரோட ஐடென்டிட்டியை. ஸோ அதனால கொஞ்சம் பயந்து தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்கு அவங்க எல்லாருமே வராங்க. டிப்டாப்பா கிளம்பி வராங்க. அவங்க நிறைய ஆயுதத்தை கொண்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அதை வெளியே பிடுங்கி வச்சாச்சு. இப்போ உள்ள வருவாங்களா. இங்கே ஹீரோட சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் மட்டமாக தான் பேசுகிறாங்க. ஒரு ஏளனமா. ஏன்னா நம்ம ஹீரோனியோட ஃபேமிலி வந்து இப்போ தான் வளர்ந்து வர ஃபேமிலியா. ஸோ அதனால மட்டமாக தான் பேசுகிறாங்க. இதை கேட்கும் போது நம்ம பிரதேஷ்கெலாம் கோபம் தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம கேங்குமே இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்களா. அங்க வர சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு பிரதர்ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சிஸ்டரோட கொலீக்ஸ் தானே ஆனா பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு பிரதர்ஸ்லாம் கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தர் ஃபெங்குக்கு தான் கால் பண்றான். ஃபெங்குனா யாருன்னு தெரியுதா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பிடிச்சிருப்பாங்க இல்லையா அவன் வந்து ஆப்போசிட் கேங்கோட லீடர். நம்ம ஹீனி இருக்கால அவனோட கண்ணை வந்து நோண்டி விட்டுருப்பா போல. அவனுக்கு ஒத்த கண்ணு தெரியல. அதனால நம்ம ஹீனியை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக நம்ம ஹீனோட வெட்டிங் தான் வாரான்.
இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ரெண்டு பேருமே ஆமான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கவும் கரெக்டா அந்த டைம்ல இந்த ஃபிங்கர்க்கெல்லாம் அவன் வந்துட்டான். அவன் அவனோட ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு இவளுடைய வெட்டிங் டே, கண்டிப்பா அவ வந்து அவளுடைய கன் எல்லாம் பக்கத்துல வச்சிருக்க மாட்டா அப்படின்னு இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட போறான். அங்க ஹீரோ வந்து ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் ப்ரொடெக்ட் பண்றான். பட் ஹீரோனிய பாத்தீங்கன்னா நீ இரு அப்படி சொல்லிட்டு வெட்டிங்னா நான் கன் வச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சியா, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து நீட்டுற பாருங்க. ட்ரெஸ்குள்ள தான் வச்சிருப்பா போல. அவன் அவ்வளோதான் பயந்து ஓடுறான். அப்பன்னு பார்த்து தாத்தா வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த ஃபெங்கோட கூட்டத்தையே பிடிச்சிடறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க சொல்கிறாங்களா. அப்போ ஃபெங்கோ சொல்கிறான், என்ன பாரு நீ வின் பண்ணிட்டான்னு நினைக்கிறியா, அதான் கிடையாது, அங்கே சுற்றி முற்றி பாரு, உன்னை கண்டு பயப்படுறாங்க, உன்னோட ஐடென்டிட்டியை கண்டு பயப்படுறாங்க, எனக்கு இதுதான் வேணும், உன்னை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை, இதே எனக்கு போதும் அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து பிடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோனே தாத்தா கிட்ட, தாத்தா இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்வா. அப்போ நீ அந்த கான் ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் பண்ணியா அப்படின்னு தாத்தா கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லுவாளா. அங்கே ஹீரோட சொந்தக்கார எல்லாருமே இவளெல்லாம் ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது, இவெல்லாம் கரெக்டான ஜோடி கிடையாது, இவளோட ஐடென்டிட்டியை பாருங்க அப்படின்னு கொஞ்சம் எல்லாருமே மேரேஜ் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றாங்க. நம்ம அண்ணாக்கெல்லாம் இதை கேட்கும்போது செம கோவம் வந்துடுது. அவங்கள போட்டு திட்டுவாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனே ஹீரோ கிட்ட இதுதான் நான், நீயே திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ இவ்வளவு நாள் என்ன ஏமாத்தியே செஞ்சா, என்னை ஏமாத்தி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது சாரி உங்களுடைய டைமும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ஹீரோ போட்டு விட்டார். இங்கே கழுத்த போறா. அதுக்கு ஹீரோவா அதை கழுத்தை விடாம எனக்கு ஆல்ரெடி உன்னோட ஐடென்டிட்டி பற்றி தெரியும் அப்படியே சொல்லுவான். எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹினி கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த செயினை எடுத்து காமிப்பான். அப்போ குவாங்குமே சொல்வான், அன்னைக்கு ஹீரோ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னோட ஐடென்டிட்டி பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுற ஒரே பர்சனா நீ மட்டும் தான் அப்படின்னு அவனோட லவ்வை சொல்வான். ஹீரோனிக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்வா. இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் இந்த ஹீரோவோட சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்றுக்கிட முடியல, நாங்கள் இந்த மேரேஜை ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தாவும் இவங்கள சமய திட்டுறாங்க. உங்களுக்குலாம் மனசாச்சு இருக்கா, உங்களோட உயிரை சேவ் பண்ணுறதுக்காக தான் அவள் அவளுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருக்கிறா, உங்கள் உயிரை சேவ் பண்ணியிருக்கா கொஞ்சம் நன்றி உணர்வோட இல்லையா அப்படின்னு சொல்லி நல்லாவே திட்டுவாங்க. திட்டிட்டு நம்ம ஹீரோயினியை சேர்த்து வைப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி உன்னை பற்றி தெரியுமா, ஆனால் அதை விட நீ ஹீரோட மனைவி ஆயிட்டா, ஸோ இதுதான் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அப்படியே தாத்தா சொல்லுவாங்க. தாத்தாக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டு வந்துருப்பான் இல்லையா, அதுக்கு முன்னாடியே தாத்தா அவளை பற்றி விசாரித்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனையை வெளியே விட்டுட்டு இவன் உள்ளே வருவான். டே அவள் யான்னு தெரியுமா, நம்பர் 1 கில்லர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தாத்தா பாட்டியும். எவிடன்ஸ் கூட காமிச்சிருப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும் தாத்தா, நீங்கள் ஹீரோனை பற்றி விசாரிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எவிடன்ஸை எரிச்சு விட்டுட்டு எனக்கு ஹீரோனை மட்டும் தான் பிடிக்கும், அவள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். இவங்களும் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரனோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோனை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ அதனாலவே எல்லாருக்கும் பிடிச்சு போயிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட கேங் இருக்கு இல்லையா, அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்க, ஸ்பெஷலாக கவனிங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக நிறைய இது கொண்டு வர சொல்லுவாங்க. நம்ம கேங்குக்கெலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோயினிக்கு மேரேஜ் விஷ் தான் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினுமே கண்ணி மேய்க்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.